இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் கப்பெஸ்தாரானோ நகர் புனித ஜானிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி செபித்துக் கொள்வோம். இன்று அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் ஆசிர்வாதங்கள் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் தாய் மரியின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் செபிக்கின்றேன். இன்று யாரோ ஒருவரிடம் இயேசு தெளிவாய் பேசுகிறார். என்னை ஏன் ஆண்டவரே இப்படி வைத்திருக்கிறீர்? நான் ஏன் இயேசுவே இப்படி இருக்கின்றேன்? எனக்கு மட்டும் ஏன் காரியம் நடப்பதே இல்லை? என்னிடம் என்ன தப்பு இருக்கின்றது? என்னால் என்றவரை நான் நல்ல மனிதராகத்தானே வாழ்கிறேன். இனியும் நான் என்ன செய்ய வேண்டும்? என் இதயம் முழுக்க இதே கேள்விதான். ஏன் 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 திரும்ப திரும்ப ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. ஏன் காலம் லேட்டாகிக் கொண்டே இருக்கின்றது என்பதாய். ஆண்டவர் என்ன விடை என்று உங்களுக்கு கூறுகிறார் தெரியுமா நண்பர்களே? அனைத்தையும் நான் ஒன்றாய் சேர்த்து தருவேன், அப்போது உனது உள்ளம் பூரிப்படையும். உன் வினாக்கள் அனைத்திற்கும் பதில் கிடைக்கும். உன் வாழ்விற்கு ஓர் அர்த்தம் உண்டு. உன்னை நான் தாயின் கருவிலே வைத்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. கலங்காதே என் மகளே, மகனே என்கிறார். இதை கேட்டு நம்பிக்கையாயிருங்கள் நண்பர்களே. வலுவற்று காணப்படாதீர்கள், புத்துயிர் கொள்ளுங்கள், எழும்பி காரியத்தை நடத்துங்கள், பிரகாசியுங்கள். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? நீங்கள் பாவத்திற்கு விடுதலை பெற்றுவிட்டீர்கள், கடவுளின் பிள்ளைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணப்போகும் பயன் என்னென்ன? தூய வாழ்வு, நிலை வாழ்வு, கடவுளின் அருள்கொடை. இதற்கு நன்றி இயேசுவே. நான் பாத்திரன் அல்ல என்றாலும் எனக்கு கிருபை காட்டியதற்காக நன்றி இயேசுவே. இவையெல்லாம் என் வாழ்வில் இதுவரை நடந்திருக்கின்றது. மனமாற நன்றி செலுத்துகிறேன். இனியும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் பணியிடத்திலும் நீர் செய்ய போகும் அனைத்திற்காகவும் நான் நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றேன் இயேசுவே என்று நன்றியுள்ளத்தோடு நன்றி குறிப்புகளை ஏறிடுங்கள் நண்பர்களே. சரி, அடுத்தது இன்றைய நற்செய்தியில் இயேசு என்ன கூறுகிறார்? மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகின்றேன் என்கிறார். இதற்கு என்ன அர்த்தம்? இதில் இந்த தீ என்பது இறுதி நாளில் நடக்கப் போகும் நியாய தீர்ப்பை குறிக்கின்றது. இன்று குடும்பங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை அன்றே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கூறிவிட்டார். ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 2 ஒரு பக்கம், 3 ஒரு பக்கம் இருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மாமியார் மருமகளுக்கும் எதிராக பிரிந்திருப்பர் என்பதாய் இயேசு கூறிவிட்டார். இதுதானே அப்படியே இன்று பல குடும்பங்களில் நடக்கின்றது. அதற்கு முழு முதல் காரணம் என்ன? பணம், பொருள் என்னை மதிக்கவில்லை. இதுதானே அது. அன்பு, பாசம், நீதி இவற்றை பின்னால் தள்ளிவிடுகிறது. நம்மில் மனித குணம் மறைந்து அரக்க குணம் மெதுமெதுவாய் முன்னேறி சென்று கொண்டு ஒரு நாள் அதை நம்மை ஆட்கொள்ளும். மிருகத்தை போல நடந்து கொள்கிறோம், பேசுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் வாழ்பவர்கள் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரின் நீதியின் அக்கினி இறங்கும் நாளிலே அது நம்மை சுட்டெரித்து விடும் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம்மீது நம்பிக்கை கொண்ட நாங்கள் பேறு பெற்றவர்கள். பொல்லாரின் சொல்படி நாங்கள் நடக்காமல், பாவிகளின் தீய வழியில் நாங்கள் நிற்காமல்,
இகழ்வாரின் குழுவில் நாங்கள் அமராமல் திருச்சட்டத்தை பின்பற்றி வாழ்ந்து நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருக்க வெற்றி பெற அருள்தாரும் இயேசுவே. அவர்கள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார்கள், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள் என்று இன்று எங்களோடு பேசினீரே. அது அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டி விரும்புகின்றோம். நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.